போன்றோம், சோஸ்திரத்தோடு தெரியப்படுத்த போன்றோம். இதனாலும் கண்களை ஏறெடுப்போம், ஒத்தாசை வரும் பருவத்துக்கு நேரான்ற பகுதிக்குள்ளாய் கடந்து செல்வோம். சோஸ்திரம். இதனாலும் கண்களை ஏறெடுக்க முதலாவதாக எங்களோட சிஸ்டரோடு இணைப்பில் இருக்கிறார்கள். நாங்கள் அழைப்பு கொண்டு வந்து கண்களை ஏறெடுப்போம், ஒத்தாசை வரும் பருவத்துக்கு நேரான்ற பகுதியில ஆமீன் அழைப்போம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் டோலி. Praise the Lord, Sister Dolly. Praise the Lord, sister. Sorry. ஆமென். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். கண்களை ஏறெடுப்போம், ஒத்தாசை வரும் பருவத்துக்கு நேரான்ற பகுதியில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இதனால நீங்கள் கண்களை ஏறெடுக்க வேண்டிய பகுதிகள் நிச்சயமாக நாங்கள் நன்றி செலுத்த வேண்டும். இஸ்ரேல் தேசத்துக்காக கர்த்தர் சேமத்தை கொடுத்திருக்கிறார், சமாதத்தை கொடுத்திருக்கிறார். அது மட்டுமில்ல, காசா மக்களுடைய போர்களை முடிய பண்ணி இருக்கிறார். அந்த மக்களுடைய கட்டிடங்கள் எழுப்பப்பட அனைத்து நாடுகளும் ஒத்தாசையை வழங்க வேண்டும். ஒரு சமாதானத்தை கொடுக்கவும் நிச்சயமா அதுல இந்திய பிரதமர் தான் இல்ல, ஏனைய பிரதமர் எல்லாரும் இணைந்தார்கள் அந்த இடத்துல. நிச்சயமாக அந்த சமாஜின் தேவன் அந்த தன்னுடைய சமாதானத்தை அந்த தேசத்துக்கு கொடுத்து ஜனங்களுடைய கண்ணீரை துடைத்து ஆண்டவர் நடத்தணும். இடிபட்டு போன அந்த கட்டிடங்கள் எல்லாம் கட்டப்பட கர்த்தர் பொருளாதார ஆசீர்வாதத்தை கொடுக்கணும். ஜனங்களுடைய வாழ்க்கையில் சீரமைக்கப்பட வேண்டும். இன்றைக்கு கட்டிடங்களை கட்டி ஒருவேளை வாழ்க்கை தரம் உயர்ந்தது என்று சொல்லலாம், ஆனால் இடிந்து போன வாழ்க்கைகளை கட்ட கர்த்தரால் முடியும். அந்த உள்ளங்கள் எத்தனையோ இடிபட்டு போய் கிடக்கு யுத்தத்தினால. அப்படியான உள்ளங்களுக்கு அச்சபிங்க, தேசத்துக்கு அவிசேஷம் அச்சபிங்க, எங்களோட தேசத்தை நேகுதிச்சபிங்க, அமெரிக்க தேசத்தை தமக்கு அச்சபிங்க. அவர் முதலும் ஜனாதிபதியா வந்து இஸ்ரேலுக்காக நின்றார். இன்றும் இரண்டாவதாக வந்து நிற்கின்றார். அவருக்கு ஏற்படுகிற திருமுறையான சூழ்நிலைகள், அச்சுறுத்தலான காரியெல்லாம் கத்த தகர்த்தறிந்து கத்தர் ஓடிந்து செயல்பட வேண்டிய காரியங்களை செய்ய கத்தர் அவர்களுக்கு திரும்பி மாட்டோம். அமெரிக்க தேசம் அநேக தேசங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான தேசமா இருக்க வேண்டும் என்று சில தேசங்களுக்காக திறப்பி வாசம் இல்லைங்க நாங்களோட ஒரு மனப்படுறோம். ஆமேன், ஆமேன். நன்றி, 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 நன்றி இயேசுவே. நன்றி அப்பா. அப்பா ஆமேன் ஆண்டவரே. நீதிமான்களை நீர் எப்போதும் தள்ளிட மாட்டீர் ஆண்டவரே. அப்பா நித்தமும் காத்து நடத்துறது அவனே. அப்பா நாங்கள் நீதிமான் ஜபிக்கும் பொழுது ஆண்டவரே எங்களுக்கு நீங்க பதில் கொடுக்கறது தகப்பனா இருக்கிறபடியா. நன்றி. இஸ்ரவேல் நாட்டுக்காண்டி வருகிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த நாட்டுக்காண்டு ஜபிக்காமல் இருந்த ஒரு தரம் இல்லை ஆண்டவரே. அப்பா இப்பொழுது அந்த நாட்டு ஒரு பெரிதான சமாதானத்தை கொடுத்து அந்த யுத்தங்களை நிறுத்தி நாங்க ஜபிக்கிற ஜபம் வீண் போகாத வண்ணமாக்க அந்த நாட்டுல ஒரு சமாதானத்தை நீங்க கொடுத்து கொண்டு வருகிற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. நீங்க நேற்று மீண்டும் மாறாதவர் ஐயா. நாங்க கேட்கறதுக்கு அதிகமாக எங்களுக்கு பதில் கொடுத்து ஜெயம் கொடுத்து நீங்களே ஒருவர் அறிந்து கொள்ளக்கூடிய தகப்பன் என்று இந்த உலகத்தார் அறியக்கூடியதாக இயேசுவே அந்த வல்லமின் இறந்த கருத்தை நீட்டி நீங்க கிரிகை செய்யற கிருபைகளுக்கு நான் நன்றி செலுத்துறேன் அப்பா. எல்லாம் போல் உங்களால மட்டும்தான் சகலதும் செய்யக்கூடியதா இருக்கிற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன் ஐயா. உங்களோட கரத்தை நீட்டி அப்பா நீங்க எங்களுக்கு பதில் கொடுத்து கரத்தை நீட்டி அவர்களை தொற்று சுகமாக்கும் அந்த வல்லமை நிறைந்த அந்த வல்லமைக்கு நான் நன்றி செலுத்துறப்பா. நன்றி இயேசுவே. நன்றி, நன்றி அப்பா. அந்த மக்களுக்குள்ள ஒரு சமாதானத்தை கட்டளையிட்டு வழிநடத்தி கொண்டு வர்ற கிருபைகளுக்காக நன்றி ஐயா. அப்பா நாம் உங்க மேல சார்ந்து இருக்கும் பொழுது அப்பா நமக்கு எதிராய் நிற்பவன் யார் ஐயா? அப்பா அதுக்கான நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. உங்களை வெளியேற பெற்ற ரத்தத்தினால யாவருடைய பாவங்களை மன்னித்து நீங்க புதிதான வாழ்க்கை அவர்களும் அறிந்து கொள்ளத்தக்கதாக அப்பா உங்களை அறியாமல் இருக்கிற மக்களுக்குள்ள பெரிதான அற்புதத்தை செய்யுங்க. நீங்களே ஒருவர் என்று அறிந்து கொள்ளத்தக்கதாக உங்களிடத்திலிருந்து அப்பா வருகிற அந்த சமாதானத்தை அவர்களுக்கு கட்டளையிட்டு அவர்களை அன்போடு அணைக்கும்படி ஜபிக்கிறேன் பிதாவே. அப்பா உங்களுடைய உன்னதமான மறைவில் இருக்கிற அந்த நிழலை தங்கக்கூடியதாக ஆண்டவரே இவர்களை உங்களுடைய கீழ் அணைத்து வைத்து அவர்களை பாதுகாத்து அவங்கள போக்கிலை நேரத்தின் மீது அவங்களுக்கு ஒரு 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 அமைதியான வாழ்க்கையை கொடுக்கும்படி ஜபிக்கிறேன் என் பிதாவே. அப்பா இரவும் பகலும் நீங்க கண்ணோக்கி பார்க்கிற தகப்பன் ஆண்டவரே. அப்பா சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவேன் என்று சொன்னபடி ஆண்டவரே எல்லா விதமான சகல விதமான அசுத்தமான ஆவியை அத்தட்டுகிறேன். உங்களுடைய நாமத்தை மட்டுமே உயர்த்துவதற்கு ஆண்டவரே அவர்கள் அறிந்து கொள்வதற்கு உங்களுடைய ரட்சிப்பை அவர்களுக்கு கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா.
நீங்க நேற்று மீண்டும் மாறாதவர் ஐயா. அப்பா, உங்களால மட்டுமே அந்த ரட்சிப்பை கொடுக்க வல்லவர் நிறைந்த தகப்பனா இருக்கிறீங்க. உங்களிடத்தில் இருந்து மட்டுமே ரட்சிப்பு வரக்கூடியதா இருக்கிறது. அதுக்காக நன்றி செலுத்துறேன், நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. நன்றி அப்பா. சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தாலும் அப்பா, அவர்கள் அவர்கள் ஒரு விதமான தாக்கம் வராத மண்ணாக அவங்களோட இரத்த கோட்டைகளை மறைத்து வைத்து உங்களோட சித்தத்தை அறிந்தவர்களாக நீங்க பரிசுத்தமாக இருப்பது போல சகல மக்களை பரிசுத்தமாக நடத்தும்படி ஜெபிக்கிறேன் என் பிதாவே. இந்த இஸ்ரவேலை நாட்டு ஆண்டவரே, நீர் கண்ணும் மணியும் போல காத்து வந்தவர் ஐயா. நீர் ஒருபோதும் கைவிட மாட்டீர், இனிமேலும் கைவிடாமல் எபினேசரே என்று கூறி நாங்க உங்களோட நாமத்தை உயர்த்தும் பொழுது ஆண்டவரே, அந்த நாட்டை நீங்க காத்து அந்த அங்குள்ள மக்களை விடுதலை செய்ய வல்லவர் நிறைந்த தகப்பனுக்கு நான் நன்றி செலுத்துறேன். நன்றி, நன்றி சாமி. நன்றி இயேசுவே. வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவி தாமே கொடி பிடிப்பார்னு சொன்னபடி ஆண்டவரே, அஞ்சாதே மகனே மகளே என்று கூறி எங்களை அழைத்த தகப்பனே, உங்களுடைய இயேசுவின் நாமத்தின் மூலம் நாங்கள் எதை கேட்டாலும் எங்களுக்கு கொடுக்க வல்லவரா இருக்கிற தகப்பனாக எங்கள் மத்தியில் வந்து எங்கள் ஜெபங்களுக்கு பதில் கொடுத்து அப்பா நீங்க ஆசீர்வதிக்க வல்லவர் இருந்த தகவலுக்கு நான் நன்றி சொல்கிறேன். அப்பா, நாங்கள் கேட்குற ஒவ்வொன்றும் வீண் போகாத வண்ணமாக ஆண்டவரே, சகலதை நீங்க நீங்க அப்பா வெற்றி கொடி பிடித்து நடப்பதற்கு அவங்களுக்கு வெற்றியை கொடுத்து அப்பா நடப்பதற்கு அவங்களுக்கு உங்களோட வல்லமையை தெரியப்படுத்துங்க. நீங்க அப்பா இயேசு நாமம் இனிதான நாமம் என்று அவர்கள் அறியக்கூடியதாக இந்த நாமத்தை ஆவியோடும் உண்மையோடும் தொழுந்து கொள்ளத்தக்கதாக அவர்களை நீங்க வழி நடத்துங்க. இரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க. அப்ப அமெரிக்கா தேசத்துக்கு நான் வருகிறேன். அங்க உள்ள அப்பா அதிபதிகள் ராஜாக்கள் யாவரையும் கூட கருத்துல கொடுக்கிறேன். அப்பா, என்ன விதமான சூழ்நிலையில் இருந்தாலும் அந்த சூழ்நிலையில் மத்தியில் நீங்க கிரியை செய்யற தகப்பனா இருக்க நன்றி சாமி. அப்பா, காடானாலும் மேடானாலும் ஆண்டவரே, கத்தருக்குள் நாங்கள் கத்தருக்குள் நாங்கள் நிலைத்திருக்கும் பொழுது நீங்க எங்களுக்கு பதில் கொடுத்து அந்த நாட்டிலே ஒரு சமாதானத்தை கட்டளையிடுங்க. இந்த கடைசி காலத்துல ஐயா இயேசுவே யாவரும் உங்களை அறியக்கூடியதாக அந்த நாட்டிலேயும் ஒரு சமாதானத்தை கட்டளையிடுங்க ஆண்டவரே. நீரே ஒரே ஒரு தேவனை அறிந்து கொள்ளத்தக்கதாக அப்பா அவர்களுக்கு ஒரு பெரிதான அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே. தாவிதை போல ஆண்டவரே நடனமாடி அவர்கள் சௌசரித்து உங்களை ஆவியோடு உண்மையோடு தொலைந்து கொள்ள மக்களாக அவர்களையும் ஆண்டவரே அவங்களோட பாவங்களை மன்னித்து அவர்களும் ஒரு பெரிதான ரட்சிப்பை கொடுத்து கட்டளையிட்டு அது அவர்களுக்கு ஒரு பெரிதான விடுதலை கொடுத்து அற்புதத்தை செய்யும்படி ஜபிக்கிறேன் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. இப்பொழுது ஆண்டவரே, நீங்க எங்கள் மத்தியில் இருந்து நான் கேட்கறதுக்கு அதிகமாக எங்களுக்கு பதில் கொடுக்கிற தகவலா இருக்கிறபடியா நன்றி சாமி. அப்பா, நீர் உன்னத மறைவில் இருக்கிறவரே, இப்பொழுது ஆண்டவரே உங்களோட மறைவில் வைத்து நீங்க உங்களோட ஊழியக்காரங்களை நடத்தி கொண்டு வர்ற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். நாங்க உங்களோட வழிகள் எல்லாம் நீங்க எங்களுடைய வழிகள் எல்லாம் காத்து உங்களோட சித்தத்தின்படி நடத்தி கொண்டு கிருபைகளுக்கான நன்றி ஐயா. நீதிமானை தள்ளாட விட்டார் நித்தமும் காத்து நடக்கிறவரே, இனிமேலும் ஆண்டவரே அந்த நாடுகள் அந்த சமாதானத்தை கொடுத்து அவர்களையும் ஒரு சமாதானத்தின் தேவன் என்று அவர்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக அவர்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் பிதாவே. ஜெபமே ஜெயம் என்று கூறியபடி ஆண்டவரே, உங்களோட ஜெபத்துல நாங்க காத்திருக்கும் பொழுது உங்களோட பாதத்தடியில நாங்க காத்திருக்கும் பொழுது அப்பா நீங்க எங்களுக்கு வெற்றி கொடி பிடித்து நடப்பதற்கு உங்களோட நாமத்தை அதிகமாக தொழுந்து கொள்வதற்கு நீங்க மக்களுக்கு ஒரு பெரிதான கிருபையை கொடுத்து ஒரு விடுதலை கொடுக்க வல்லவராக இருக்கிறீங்க ஆண்டவரே. கால் மிதிக்கும் தேசம் எல்லாம் உங்களுக்கு உரியதப்பா. அந்த கால் மிதிக்கும் தேசத்துல நீங்க உலாவி கொண்டிருக்கிற தகப்பனுக்கு நான் நன்றி செலுத்துறேன் அப்பா. உங்களோட வல்லமை ஒரு போதும் குறைந்து போவதில்லை, குறைந்து போனதும் இல்லை ஆண்டவரே. நாங்க உங்களோட இயேசு இரத்தத்தின் மூலமாக விடுதலையாக்கப்பட்டோம் ஆண்டவரே. அதுபடி அப்பா அந்த மக்களுக்கு ஒரு 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 சமாதானத்தை கொடுத்து அவர்களுக்கு ஒரு அப்ப அன்பையும் அபிஷேகத்தையும் கொடுத்து அவர்களுக்கு ஒரு விடுதலை கொடுத்து உங்களோட சத்தியத்தை அவங்க அறிந்து கொள்ளத்தக்கதாக அந்த சமாதானத்தை அவர்களை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறேன் பிதாவே. உங்களால மட்டுமே இது செய்ய முடியும் ஆண்டவரே. மனுஷரால செய்யாத காரியங்கள் உங்களால மட்டுமே செய்யக்கூடியதா இருக்கிறது. அதுக்காக நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. தேசமே பயப்படாது மகிழ்ந்து கலைக்கிறது. கத்தர் பெரிய காரியங்களை செய்வார், இன்றும் செய்து கொண்டிருக்கிறபடியா நன்றி செலுத்த
செலுத்துறேனப்பா. நாங்க பலவீன நேரங்கள் எங்களுக்கு பலன் கொடுத்து எங்களுக்கு ஆண்டவரே உங்களோட ஜீவனுள்ள ஆவியை எங்களுக்கு ஊற்றுனீங்க ஐயா. இப்பொழுது நாங்க உங்களுக்கு that wait upon the Lord shall renew their strength என்று சொன்னபடி நாங்க உங்களுக்குள்ள காத்திருக்கும் பொழுது யாவருக்கும் புது பலனை கொடுத்து அப்பா என்ன விதமான சூழ்நிலை இருந்தாலும் நீங்க விடுதலை கொடுக்கிற தகப்பனா இருக்கப்படியா நன்றி. அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்வதற்கு உலகம் எங்கும் கூட ஆவி உலாவி கொண்டு திரிகிறதையா. இந்த கடைசி காலத்துல ஆண்டவரே எந்த மக்களை ரட்சிப்பதற்காக ஒரு ஆத்மா பார்த்து ஆண்டவரே எங்களுக்கு நீங்க கொடுத்துருக்கிறீங்க. அதபடி அங்க உள்ள மக்களுக்கு ஆண்டவரே அவர்கள் விடுதலை அடைவதற்கு ஆண்டவரே புதிதான ஆத்மாக்கள் வந்து சேர்வதற்கும் அங்குள்ள மக்களுக்கு ஒரு புதிதான அற்புதங்களை செய்து உங்களோட அபிஷேகத்தால நிரப்பி அவங்களை விடுதலையாக்கும்படி ஜபிக்கிறேன் ஆண்டவரே. ஜெபமே ஜெயம் என்று கூறி நாங்கள் ஜபிப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாக எங்களுக்கு விடுதலை கொடுத்த தகப்பனுக்கு நன்றி செலுத்துறேனப்பா. நன்றி. முதலாவது அவருடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடும் பொழுது நீங்க எங்களுக்கு கேட்பதற்கு அதிகமாக கொடுத்து கொண்டு வருகிற கிருபைகளுக்கு நன்றி அப்பா. எல்லா ஊழியக்காரங்களின் கடைசி நேரத்துல கடைசி காலத்துல ஆண்டவரே உங்களோட அபிஷேகத்தினால நிரப்புங்க ஐயா. ஒருவரும் அப்பா வழி தப்பி போகாத வண்ணமாக்க ஆண்டவரே யாவரையும் காத்துக்கொள்ளுங்க. ரத்த கொட்டைகளை மறுத்து வைங்க அப்பா. சுவிசேஷத்தை பாரத்தை எல்லா ஊழியக்காரங்களையும் கொடுங்க. சபையில் கட்டி எழுக்கத்தக்கதாக எல்லா சபையிலும் இருக்கிற பிசாசின் பிசாசின் கிரிகைகளை இயேசு நாமத்தின் மூலம் அதட்டுகிறேன் ஐயா. அப்பா சபைகள் எல்லா இடங்களும் தேவ பயத்தோடையும் தாழ்மையாம் நடப்பதற்கு அந்த சபையில புதிதான கிரியைகளையும் புதிதான அற்புதங்களையும் நடத்தும்படியாக ஜபிக்கிறேன். உங்களோட நாம மட்டுமே மகிமைப்பட வேண்டும் என்று கூறி யாவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன் ஆமேன் ஆமேன். ஆமேன் ஆமேன் ஆமேன். நன்றி சிஸ்டர், நன்றி நன்றி. ஜெபித்து உங்களை எங்கள் குடும்பத்தின் ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நன்றி சிஸ்டர். ஆமேன். ஒத்தாசைவரும் பருவத்துக்கு நேரான்ற பகுதியில் நாங்கள் இணைந்திருக்கிறோம். அடுத்து அவங்களோட ஜெபிக்க சிஸ்டர் ரஞ்சனி அவர் இணைப்பில் இருக்கிறார்கள். Praise the Lord, sister. Praise the Lord, sister. God bless you. Praise the Lord, praise the Lord. கண்களை ஏறெடுப்போம். ஒத்தாசைவரும் பருவத்துக்கு நேரான்ற பகுதியில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த நாளை நீங்கள் கண்களை எடுக்க வேண்டிய பகுதியானது இந்த நாள் யுத்தத்தால பாதிக்கப்பட்டிருக்க எத்தனையோ குழந்தைகள் இன்றைக்கு குழந்தைகள் விட பெண்கள் வாழ்க்கையை இழந்து தவிக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கையில் கட்டப்பட இன்றைக்கு அவருடைய கண்ணீர்கள் துடைக்கப்பட அவர்களுக்குள்ளே ஒரு ஆறுதல் உண்டாக, ஒரு ரட்சிப்பு உண்டாக, விடுதலை உண்டாக, ஒரு சமாதானம் உண்டாக இன்றைக்கு எல்லாரும் எதிர்பார்த்திருந்தார்கள். என்னுடைய கணவர் வந்திருப்பார், என்னுடைய பிள்ளை புனைக்கு விட்டிருப்பாங்க. ஆனால் சிலர் சடலங்களை கொடுத்தார்கள் ஹமாஸ் தீவிரவாதிகள். ஆனால் இப்படியாக அவருடைய எதிர்பார்ப்பு வேதனைக்குரிய எதிர்பார்ப்பா மாறி இருந்தது. ஆனால் விடுபட்ட பிள்ளைகள் எவ்வளவு ஒரு சர்ப்ரைஸாக சந்தோஷப்பட்டு கள்ளி கூறுறார்கள். அவளை பார்க்கும் பொழுதெல்லாம் உலகாலமாய் உறவுகளை பிரிந்த நிலையில இருந்த அந்த உறவுகளை சந்திக்கும் போது அவ்வளவு ஒரு மகிழ்ச்சியா இருந்தது. இப்படியானால் அங்கே பிரிந்தவர்கள் போனதை நினைத்து துக்கத்தோடு ஆறுதலுக்காக காத்திருக்கிறார்கள் இந்த மக்கள். அவர்களுக்குள்ள ஒரு ஆறுதல் படுத்தும் அவருடைய வாழ்க்கையில் மீண்டும் உயிர்ப்பிக்கப்பட கர்த்தரால் முடியும். அந்த ரட்சிப்பை கொடுத்து கர்த்தரோடு ஒரு சமாதானத்தை கொடுக்கும்படியா செபிங்க, கொடுத்த சமாதானம் நிலைத்திருக்கும்படியான் செபிங்க. நாங்களோட ஒரு மெனப்படுது. Amen, amen. Yes, Lord. Thank you. First of all, Lord, for the way you have been moving, Lord Jesus, in the direction, Lord, where, Lord, it's not possible with man, Lord, but only through a mighty God who has his everlasting loving arms extended when his people, according to your word that you have given to us, Lord, from 2 Chronicles 7:14, humble themselves and pray, turn from their wicked ways. And Lord, you have said in your word, Lord Jesus, that you would, Lord, hear from heaven, Lord, and you would forgive their sins, Lord, and thereby heal their land. Lord, therefore, Lord, we pray, Lord, even as, Lord, even today, Lord, the God of Israel, who is looking upon Israel with favor, with justice, with mercy, and all the loving kindness that only you can bring forth, Lord, according to your promises, Lord Jesus, for the God of Israel that would not rest, that would not sleep or slumber, but Lord, that according to your promise, you have proven yourself faithful, Lord, faithful in ways and means, Lord Jesus, for the world to see, Lord, how this can be possible, Lord, that two leaders of these different nations of the world that would exalt the Lord, their God, as the God of their salvation, of the way in which a nation that exalts the Lord, their God, will be exalted.
by which, Lord, you have chosen these leaders, Lord, to come together to speak peace, Lord, and Lord, even agree with the Middle Eastern countries, Lord, to come and work peace together, Lord. And this is in itself is a miraculous intervention of the living God giving favor in such a way, Lord. Therefore, we thank you, Father, in the name of Jesus, how you made this possible, Lord. And before that, Lord, even while, Lord, the peace, all that has been, Lord, bringing forth, Lord, many that have been under bondage, Lord, under being hostage, Lord Jesus, have been released, Lord. There might be certain other bodies still, Lord, they want to keep, Lord Jesus, under hostage. Lord, we pray, Lord, we agree together, Lord, as a church, as your body, Lord. Even 2 or 3 are gathered, Lord, at this very moment, Lord, coming out of Nitya Velicham, Father. Lord, we agree, Lord. One puts 1,000 and 2 10,000 to flight, that even the very last few bodies, or whoever they are holding out, Lord, will be released in the name of Jesus Christ. And you who's begun a good work, you will end it, Lord. Just the way, Lord, you have planned, you have purposed, Lord, and nothing can stand against it or withstand it by any means in Jesus' name. So we thank you for that, Lord. Now we pray, Lord, even as the ones that have already gathered with their families, Lord, with being looking, Lord, like skeletals, Lord, skin and bones, for having, Lord, not having food, not having rest, not having, Lord Jesus, the way they should have been with their families, Lord, lost them for almost 2 years, Lord, oh God, in the name of Jesus. Only you can, Lord, bring that a favor that you have brought them, Lord, into their hearts and lives. Lord, families of children and husbands and wives joining together, Lord, brought forth together, Lord. Now, even the widows, Lord Jesus, coming back to their families, Lord, and widows. My God, in the name of Jesus, I pray. And the children without parents, Lord. Father, Lord, you are a God of love and mercy. You are a God of compassion, Lord. You would fill the gap, Lord Jesus. Reveal who the God of their very creation is. Who would create them, Lord, except you, oh God? Let them be the time, Lord Jesus, that they might turn around and call you their Messiah, their Lord, the King of kings and the Lord of lords, who brought forth their salvation. This is the time to look unto you, Lord, the author and the perfecter of their faith, Lord. Reveal to them, Lord, who you are, just as much you are revealing, Lord Jesus, yourself to the Middle Eastern nations, Lord, coming forth, Lord, giving them visions and dreams, Lord, and even revealing themselves, Lord. Oh, Father, through visions, Father, you can do this, Lord, upon your own people, Lord. You came through the skies, you revealed so many times, Lord, in so many ways, Lord. You can do that once again, Father, in these families, as they have been hurting now, rejoicing with their families coming back together, Lord. You would do such a miracle, oh God, that their souls are more important than anything else that they have lost in this world, that they will, Lord, find the God of peace, the God of salvation, and call you as their Lord and their Savior and their Messiah through the name of the Lord Jesus and Jesus alone. In the name of Jesus, I pray. Now I pray, oh God, even as Lord Jesus, they are still, Lord Jesus, bombarding heaven, Lord Jesus, over the people, that this peace will be, Lord, completed, Lord, completed by your resurrection power. We, Lord Jesus, pray into it, Lord. We decree and declare into it, Lord. But we have, Lord, purpose, what you have purpose, according to your will and your plans, and your justice and mercy will prevail and will come to pass right to the very end, I pray, in Jesus' name. And I thank you for the ones that have already suffered, Lord, and coming back to normal life once again, Lord. You would give them, Lord, much of your wisdom, much of your grace, much of all their needs to be met, Lord. Lord, according to your riches in glory is not a simple word, Lord. It is your promise, Lord Jesus. Therefore, Lord, we pray, Lord Jesus, you would send, Lord Jesus, angels unawares, Lord, to come and minister to them, Father, in the name of Jesus, and meet all their needs, Lord. Neighboring countries, a lot of countries, Lord, even the Middle Eastern countries, Lord, with their compassion, love, and mercies, Lord Jesus, including United States and Canada, Lord, would fall into the gap and pray. And for Lord Jesus, not only pray, but Lord, open up their hands of love and mercy and extension, Lord, of their hands for, Lord, the help they need, Lord, materially and every other means, Lord, for them, for their resettlement, Lord. I pray in Jesus' name. And Lord, even right in Gaza, the resettlement is going to cost them so much of money. And Lord, the food alone, Lord, by the thousands and thousands of the trucks trying to go and
give them food, Lord, every single day until they are completely, Lord Jesus, settled. Father, Lord, only you can do this miracle for them and help them, Lord, to have that peace once again. All the diseases leave in Jesus' name, and the resettlement be done only through your grace and mercy, pouring down with your love, Lord, pouring down with the blessings of showers of your blessing, pouring down upon that place, Lord. Thank you, thank you, thank you, Jesus. We see through your spirit with our Lord. Bring forth thanksgiving this past Thanksgiving weekend alone, Lord. What a great way to, Lord Jesus, see your hand of grace and mercy working through thankfulness, Lord, that we can bring forth, Lord. We thank you, we thank you, we thank you, Father, in Jesus' name. We do not take this light. We do not take this for granted. We can only see the hand of God, through the mercy of God and the compassion of God, extending your love and mercy, Lord, through your people, Lord, oh God, in Jesus' name, and to your people and through the God of Israel, loving God of the people of Israel. So we, Lord, have that responsibility as the church that belongs to the body of Christ, as the Christ himself, who came out of the Jewish nation, the tribe of Judah. Lord, we call you our Lord and our Savior. And this is going to turn around in a mighty, miraculous way, even for Israel, I pray. Yeah, Lord, and our Lord Jesus, pray, Lord Jesus, even as, Lord, you have given such favor, Lord, for us to, Lord, come into this time and this place, Lord, to stand and pray in such a way, Lord Jesus. We thank you, Lord. We thank you. We thank you, Father. Now we also bring, Lord Jesus, all the requests that has gone on before, Lord, through all the prayers, through all the preachings, through all that has been said and done, through this network, Lord. Lord, we thank you because the harvest of souls is taking place, Lord. Now, Lord, open up those and, Lord, many ways, Lord, that these networks are now penetrating into the hearts and lives of people, oh God. Eye hath not seen, ear hath not heard, neither has it entered into the heart of man, but God has prepared for them that love God and are called according to his purposes. And your purposes are coming into fruition, how you have said it, Lord. So we thank you for that in Jesus' name. And I thank you for those that believe, those that see the glory of God and the hand of God at work, and only through the dedicated men and women, Lord, that come through this channel, come through the guidance of the Holy Spirit and the anointing part of the Holy Spirit resting upon their hearts and lives, especially in these last days, Lord, as you call them out, Lord, oh God, according to the works, Lord, that we might work the works of God as your Holy Spirit gives utterance, as your Holy Spirit gives, Lord Jesus, will I find faith on earth when I come back? And that is where we are at, Lord, that we are, Lord Jesus, instilling more and more of the faith of God upon the hearts of people, Lord, as they hear the word, Lord, the word you said, Lord, that faith does not just happen, it comes only through hearing the word of God. That is what ignites the hearts of people to receive more and more and have more and more to faith and believe and have faith. And so we thank you, Father, for this in Jesus' name, as the last day's work is going on. And I see many hearts, many lives, Lord, being touched, set free, and brought forth into your kingdom through the harvest of souls. In Jesus' name we pray. Amen and amen. Amen, amen, amen. Thank you, sister. Thank you for praying. God bless you. You and your family, your ministry. Thank you, sister. Amen. God bless you too, Sister Subha. Amen. கண்களை ஏறெடுப்போம். ஒத்தாசை வரும் பருவத்துக்கு நேரான்ற பகுதியில் நாங்கள் இணைந்திருக்கிறோம். நாளில் நான் கண்களை ஏறெடுக்க என்னோடு இணையுங்கள். இன்னைக்கு நாங்கள் தேவையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆட்சேபிப்போம். அந்த அடிமைத்தனத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆட்சேபிப்போம். என்னோட ஒரு மனப்படுங்க நாங்கள் ஜெபிப்போம். சோஸ்திரம் ஆண்டவரே, இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல தெய்வமே, இந்த வேலைக்காக உமக்கு சோஸ்திரம் தரப்பின் வாசல்ல பிறருக்காக நிக்கத்தக்கதாக கண்களை ஏறெடுக்கிறோம். ஒத்தாசுவரும் பருவத்துக்கு நேராக தகப்பனே, வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்ற விசுவாசத்தோடு இந்த நாளும் தேவையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆச்சபிக்கிறேன். அடிமைத்தனத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காக உடைய கரத்தில் ஒப்புவித்து செபிக்கிறேன். கத்தாவே, இதனாலும் பொறுப்பெடுங்க ராஜா. தேவையை காட்டிலும் பெரியவர், நினைப்பதை பார்க்க செய்பவர் கத்தாவே. இந்த நாட்கள் எத்தனையோ பிள்ளைகள் கத்தாவே வேலை தேவைகளுக்காக காத்திருக்கிறார்கள். அநேக பிள்ளைகள் பொருளாதாரத்துல அப்பா நெருக்கப்பட்டவளாய் நெருக்கடிக்குள்ள இருக்கிறார்கள். இந்த வறுமை தரித்திரத்தை நீக்க உம்மால் ஆகும் ஏசப்பா. நீங்க சொன்னால் ஆகும், நீங்க கட்டளையிட்டால் நிற்கும் ஏசப்பா. ஒரு விசை ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவையில சந்திக்க வேண்டுமாய் செபிக்கிறோம் ஆண்டவர். கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொன்னீங்களே அப்பா. இந்த நாளில் உம்முடைய நாமத்தினால கேட்கிறோம் ஆண்டவர். அப்பா, ஒவ்வொரு பிள்ளையோட வேலத்தை சந்திக்கப்படும்
சந்திக்கப்படுவதாக. மேற்படிப்புக்கான பண தேவை சந்திக்கப்படுவதாக. தகப்பனே, எத்தனையோ வாலிய பிள்ளைகள் திருமணத்துக்காய் காத்திருக்கிறார்கள். எத்தனையோ பெற்றோர்கள் கண்ணீரோடு போராடி கொண்டிருக்கிறார்கள். ஏற்ற துணி அன்று ஆதாமுக்கு நீங்க கொடுத்தீங்களே வாழ், அதே போல ஈசாக்குக்கு கொடுத்தீங்களே அப்பா. அப்படியாக உடைய பிள்ளைகள் ஆண்டவரே கண்ணீர் விடுற அந்த கண்ணீருக்கு ஐயா ஏற்ற துணிகளை கொடுத்து ஆசீர்வாத சந்ததியால் பரிசுத்த சந்ததியை வாழ கிருபை செய்யுங்க ஆண்டவர். உதவி செய்யுங்க ஆண்டவர். தடைகளை உடையுங்க ஆண்டவர். நெடுநாள் காத்திருப்ப இருதயத்தை இழைக்க பண்ணுமே. விரும்பியது வரும்போது ஜீவ விருட்சம் போல இருக்கும் என்று வார்த்தை எழுதி இருக்குது அப்பா. இயேசுவின் நாமத்தில் அறிக்கை பண்ணுகிறோம். ஆசீர்வதித்து தாங்க ஆண்டவர். தடைகளை தகர்த்தறிகிறோம் இயேசுவின் நாமத்தினால. அதே போல ஏசப்பா எத்தனையோ பிள்ளைகளுக்கு விடுதலை காத்திருக்கிறார். அந்த தேவை சந்திக்கப்படுவதாக. என்னென்ன காரியத்தில் நாம் விடுதலை வேண்டும் அந்த விடுதலை உண்டாவதாக இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் ஆண்டவர். குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினார், மெய்யாகவே விடுதலை ஆவியோடு சொன்னீங்களப்பா. எழுதி இருக்கப்பா வார்த்தை அறிக்கை பண்ணுகிறோம் அப்பா. விடுதலைக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். தகப்பனே விடுதலை உண்டாட்டுமையா. வியாதிலிருந்து, வேதனையிலிருந்து, கண்ணீர்லிருந்து அப்பா இந்த பள்ளத்தாக்கள் இந்த விடுதலை வேணும். அந்த விடுதலை உண்டாக்குற நீர், விடுதலை கொடுக்கிற விடுதலை நாயகன் நீர் அப்பா. இதனால விடுதலையாக்கி வெளிச்சத்து கொண்டு வாங்க ஏசப்பா. உடல்ல கரத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம்ப்பா. இதனாலும் ஆண்டவர் அடிமைத்தனத்தோடு இருக்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவர். அயான்று இஸ்ரவேல் ஜனங்களை இத்தனை அடிமைத்தனத்தில் மீட்டி வைக்கத்தான் அவருடைய கூக்குரலை கட்டின பெருமூச்சு கண்டீரே ஆண்டவர். அந்த இடத்திலிருந்து மீட்டு ஆண்டவர் பொண்ணோடு வள்ளியோடு புறப்பட செய்தீரே சப்பா. இந்த நாட்களும் பிள்ளைகள் எந்தெந்த பழக்க வழக்கத்துக்குள்ள, எந்தெந்த சூழ்நிலைக்குள்ள, எந்தெந்த காரியத்துக்குள்ள அடிமைத்தனமா இருக்கிறார் அந்த அடிமைத்தன நுகங்கள் முறிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால். அற்புதத்தின் தேவன் அற்புத கரத்தை நீட்டுவீராக அப்பா. விட்டுதலை கொடுப்பீராக கத்தாது. இந்த பலவீனத்தில பழக்க வழக்கத்துல அடிமைத்தனமாய் பலவீனப்பட்டு போய் கிடக்கிறார்கள். போதையில கஞ்சாயில தகப்பனே கடந்த நாட்கள் இதுல பார்த்த இலங்கை தேசத்துல ஐயா ஒரே ஒரு மகன் அடிமைத்து போதைக்கு கையா அடிமைப்பட்டு படுத்து கிடக்கிற வீதியில் அந்த பெற்றோர் இருந்து கதறுறத நீர் கண்டீரே கத்தாது. ஐயா கண்ணோக்கி பாரு இலங்கை தேசத்து எத்தனையோ வாலிய பிள்ளைகள் போதைக்கு கஞ்சா அடிமைப்பட்டு போய் கிடக்கிற ஐயா. அந்த கூக்குரலை கேட்டு அதை தாரும் அந்த கண்ணீரை துட்டையும். அப்படிப்பட்ட அரசாங்களோடு நீர் இடர்படும், அதிகாரோடு செயல்படும், பதவி ஆசையும் பண்ண ஆசையும் பாவத்தையும் மேற்கொள்ளும் தானையும் ஆண்டவர் எழுந்தாலும் ஆண்டவர். என் பிள்ளைகள் ஐயா தகப்பனே கண்ணோக்கி பாருமையா. அடிமைத்தனத்துல ஒவ்வொரு பிள்ளைகளை மீட்டு தாருமையா. அந்த அரசாங்கம் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் எடுத்து ஆண்டவரே தடுத்து நிறுத்தத்தக்க கிருபை செய்வீராக, வழி நடத்துவீராக. தேசத்தில் உங்களோட வல்லமை விளங்க செய்யும். உங்களோட கரத்திற்கு எண்ணங்களை விடாதிருப்பீரா. இன்னும் ஆண்டவரே எங்கள் தேசங்களுக்கு எத்தனையோ பிள்ளைகள் பாவைச்சைகளுக்குள் அடிமைத்தனமா இருக்கிறார்கள். இணையதளத்துக்குள்ள இணைந்து எந்த அவனே மறைமானந்த வலியத்தை கிள்ளி தறிவீராக. இந்த பிள்ளைகளை தனிமைப்படுத்தி ஒருமுகப்படுத்தி தங்களுடைய இச்சைகளுக்காக ஐயா தாப்பனை செயல்படுற அந்த வலியத்தை கண்ணோக்கி பார்ப்பீராக. கண்கள் திறக்கப்படட்டுமே. பிள்ளைகளை முட்டக்கி வச்சுக்காத இணையதளத்தில் விடுதலை கொடுப்பீராக. உடைய வல்லமை கிரிய செய்வதாக, உடைய கிருபை கர நீட்டப்படுவதாக இயேசுவின் நாமத்துல புகழ் ஜெபிக்கிறோம் அப்பா. இது மனுஷனால கூடாது, தேவனால கூடும் என்ற வார்த்தைகளை ஒப்பு கொண்டுக்கிறோம் ஐயா. அதே போல எத்தனையோ ஐயா குடிக்கு ஆண்டவர் அடிமைப்பட்டு எத்தனையோ பாவப்பட்ட வாழ்க்கைக்குள்ள போய்கொண்டிருக்கிறார்கள். தேவனே எல்லாவற்றும் விட்டுவீங்க ஆண்டவர். ஐயா இந்த அரசாங்களோடு பேசுங்க, அதிகாரோடு பேசுங்க. இந்த நடவடிக்கையில் எடுக்கத்தக்கதாக நீதி வெளிப்படட்டும் ஐயா. உம்முடைய உண்மை வெளிப்படட்டும் ஐயா. பரிசுத்தம் வெளிப்படட்டும் ஐயா. தகப்பனே எல்லா பாவ அடிமைத்தன மீட்டு என் ஜனங்கள் அறிவிலா உணர்வ சங்காரமாய் போய்விடாது தடுத்து நிறுத்துவீராக. இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறேன் ஆண்டவர்.
நாளிலும் பொறுப்பெடுங்க ராஜா. எல்லா அடிமத்தன நுகங்களும் முறிக்கப்பட்டு போதா இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம். அற்புதத்தின் தேவன் தாமே கிரிய செய்து மகிமையின் தேவன் வெளிப்படுவீராக. அப்பா, நெறிந்த நாளை முறிக்காமல் மங்கி எழுதிர அணைக்காமல் இருப்பவரே, இந்த நாட்களும் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஐயா நீர் கண்ணோக்கி பாரும். அவருடைய மங்கி எறிகிற நெறிந்து போய் கிடக்கிற அந்த நாணலம் முறிக்காதவரையா அப்படியாக நெறிந்து போய் கிடக்கிறார்கள் அடிமைத்தனத்துக்குள்ள மங்கி எறிந்து கொண்டிருக்கிறார்கள். ஐயா வாழ்க்கையில நீர் பிரகாசிக்க வல்லவரா இருக்கிறப்பா. நீர் ஏற்பம் செய்து வாழ்க்கைகளை சீர்படுத்தும், வழி நடத்தும், பாதுகாத்தலும் ரட்சித்துக் கொள்ளும் ஆண்டவர். உடல்ல கருத்துக்குள்ள எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து ஜெபம் கேட்டு நிற்கிறேன். ஜெபத்தைக்களும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.